வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோல காஸ்ட் அக்கவுண்டிங்ல காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்றது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் நம்பர் 3 நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம், விச் இஸ் இன் பேஜ் நம்பர் 1/2.37 and 1/2.38. And this is the format. And இந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளமை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம 4 விதமான செலவுகளா பிரிக்கிறோம். ஓகே, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் வேஜஸ், இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்ந்தது ஃபேக்டரி ரிலேட்டட். அதுல வந்து ஓப்பனிங் ரா மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கையில 25,000 வர்த் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு. அது போக நம்ம 85,000 வர்த் ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் அதாவது நம்ம கையில 25,000 ருபீஸ் வர்த் ரா மெட்டீரியல் ஆல்ரெடி நம்ம கையில இருக்கு. அது கூட நம்ம 85,000 வர்த் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்கு 5,000 ருபீஸும் செலவு பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலா அந்த ரா மெட்டீரியல்ஸோட வர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000. ஸோ அதனால அந்த கேரேஜ் இன்வர்டையும் ஆட் பண்ணி டோட்டலா 1,15,000 வருது. அதுக்கப்புறம் திரும்ப இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து என்ன சொல்றது, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு போயிடுச்சு. அந்த வருஷ கடைசியில் நம்ம கையில இருந்தது எவ்வளோன்னா 40,000 ருபீஸ். அதை லெஸ் பண்ணோம்னா தான் நமக்கு டைரக்ட் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். தட் இஸ் 75,000 ருபீஸ். அதுக்கப்புறம் டைரக்ட் லேபர்ஸ் அதாவது டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது மூணும் சேர்ந்தது தான் பிரைம் காஸ்ட். பட் இங்க டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு எதுவும் இல்லை, டைரக்ட் மெட்டீரியல்ஸும் டைரக்ட் லேபர்ஸும் இருக்கு. டைரக்ட் லேபர்ஸுக்கு கீழே டைரக்ட் வேஜஸ். இது நான் உங்களுக்கு பிரிச்சு காமிச்சிருக்கிறேன். பட் நீங்க இதெல்லாம் மென்ஷன் பண்ணணுமான்னு தெரியல. அது உங்க ப்ரொஃபசர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணி. ஸோ இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்றப்போ வில் கெட் 1,65,000 as prime cost. அதுக்கு கீழே ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணோம். வேஜஸ், இன்டைரக்ட் வேஜஸும் வந்து என்ன சொல்றது, ஃபேக்டரி எம்ப்ளாயிஸ்க்கு தான் போகும். ஓகே, ஸோ அதனால அது ஃபேக்டரி ஓவர் ஹெட் கீழே வருது. அண்ட் ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் ஃபார் ஃபேக்டரி அண்ட் இன்டைரக்ட் கன்சம்ஷன் ஆஃப் மெட்டீரியல், அது ஃபேக்டரியில தான் கன்சியூம் பண்ணுவாங்க. அதனால அது ஃபேக்டரி ஓவர் ஹெட் கீழே வருது. அதுவும் இன்டைரக்டா கன்சியூம் பண்ணியிருக்காங்க, அதனால ஃபேக்டரி ஓவர் ஹெட் கீழே வருது. அண்ட் டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மெஷினரி, அதுவும் ஃபேக்டரியில தான் இருக்கும் பிளான்ட் அண்ட் மெஷினரி, அதனால அதுவும் ஃபேக்டரி ஓவர் ஹெட் கீழே வருது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அதர் ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் அண்ட் மேனேஜரல் ரெம்யூனரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மூணா பிரிச்சிருக்காங்க. இஃப் யூ சி த கொஸ்டின், இதுல வந்து the manager has the overall charge of the company and his remuneration is to be allocated as rupees 4,000 to the factory. Okay, rupees 4,000 to the factory, 2,000 to the office and 6,000 to the selling operation. அப்ப இங்க நாம என்ன பண்றோம், இங்க வந்து மேனேஜர் ரெம்யூனரேஷன் ஃபேக்டரி ரிலேட்டடான இது. ஸோ அதனால ஃபேக்டரிக்கு வந்து 4,000 ருபீஸ். I'll just show you in the question. So his remuneration is to be allocated as rupees 4,000 to the factory. Okay, 2,000 office க்கு 6,000 selling expenses. So factory 4,000 அப்படிங்கிறதுனால நாம அதை இங்க ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, remuneration 4,000 இங்க ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணோம்னா will get 26,700. அதை பிரைம் காஸ்டோட ஆட் பண்றப்ப will get factory cost. ஓகே, இப்போ ஃபேக்டரி காஸ்டோட நம்ம என்ன பண்ணோம், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஆட் பண்ணோம். ஸோ ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் ஆஃபீஸ், நான் கொஸ்டின் காமிச்சு உங்களுக்கு ஆன்சர் காமிச்சேன்னா யூ மே நாட் பி ஏபிள் டு வியூ தி ஆன்சர் பர்ஃபெக்ட்லி. ஓகேவா, நீங்க பாஸ் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வெரி ஃப்ரீக்வெண்டா நான் ஸ்விட்ச் ஓவர் பண்ணல கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு. நான் டைரக்டா ஆன்சர்லயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, யூ கேன் செக் அவுட் வித் த கொஸ்டின் ஆல்சோ. ஸோ ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் ஆஃபீஸ், டெப்ரிசியேஷன் ஆன் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர், salary ஆஃபீஸர் அண்ட் அதர் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் மேனேஜர் ரெம்யூனரேஷன் வந்து ஆஃபீஸ்க்கு எவ்வளோன்னா 2,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்றாங்க அவுட் ஆஃப் 12,000. ஸோ இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்ணோம்னா வில் கெட் 6,000. அது இந்த ஃபேக்டரி காஸ்டோட ஆட் பண்றப்ப வில் கெட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, அடுத்தது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு தனியா. பேட் டெப்ஸ் ரிட்டர்ன் ஆஃப், பேட் டெப்ஸ்ங்கிறது என்னது, நமக்கு வர வேண்டிய காசு வராம போச்சு அப்படின்னா தட் இஸ் கால் பேட் டெப்ஸ். யார்கிட்ட இருந்து வரணும், நம்ம யார்கிட்ட பொருளை வித்தமோ அவங்க கிட்ட இருந்து தான் வரணும். ஸோ விற்கிறதுங்கிறது இட்ஸ் செல்லிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதுல வர வேண்டிய காசு வராம இருந்தா அதுவும் நமக்கு செலவு தான். ஸோ அது விச் இஸ் ரிலேட்டட் டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், அதனால அது கீழே நாம இதை போட்டிருக்கோம். ஓகே, அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்காக இது பண்ணணும், நம்மளோட பொருள் நிறைய விற்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றது, அதனால அதுவும் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் கீழே வரும்.
டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேல்ஸ்மேன். சேல்ஸ்மேன் யாரு? பொருளை விற்கிறவரு. ஸோ அதனால அவரு டிராவல் பண்றதுக்கான எக்ஸ்பென்சஸ் நம்ம பேர் பண்றோம் அப்படின்னா அதுவும் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் கீழே வரும். அண்ட் கேரேஜ் அண்ட் ஃப்ரைட் அவுட்வர்ட். நம்ம கிட்ட இருந்து ஒரு பொருளை அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான செலவுகள் தான் இந்த கேரேஜ் அவுட்வர்ட். ஸோ அதுவும் நம்ம பொருளை விற்கிறதுக்கான செலவு தான். அண்ட் மேனேஜர் ரெம்யூனரேஷன். இது வந்து சேல்ஸ் பர்சன் சேல்ஸ் மேனேஜருக்கான ரெம்யூனரேஷன் வந்து 6,000 rupees. அது உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லயே பிரிச்சு போட்டிருக்காங்க. அதனால அந்த 6,000 எடுத்து நம்ம இங்க போடுறோம். salary of salesman அது 2,000 rupees. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணோம்னா வில் கெட் 13,100. அதை வந்து நாம இங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட ஆட் பண்றப்ப வில் கெட் 2,10,800 which is the total cost. இங்க சேல்ஸும் கொடுத்துருக்காங்க 2,50,000. ஓகே, நீங்க கொஸ்டின் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சேல்ஸ் வந்து 2,50,000 கொடுத்துருப்பாங்க. ஓகே, which is just 2 items before. இதுல வந்து 2,50,000. அது அந்த 2,50,000ல இருந்து இந்த டோட்டல் காஸ்ட் 2,10,800 லெஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். ஏன்னா மொத்த செலவே 2,10,800 rupees தான் ஆயிருக்கு அந்த ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. பட் நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம்? 2,50,000க்கு சேல் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் 39,200ங்கிறது நமக்கான லாபம். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லயே சொல்லணும்னு நினைச்சேன், பட் அதை நான் சொல்லலை. பட் இந்த ப்ராப்ளம்லயும் அந்த ஐட்டம் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். அதாவது அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸ் பெய்ட் அண்ட் கேஷ் டிஸ்கவுண்ட். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு இந்த எந்த ஒரு காஸ்ட்டுக்கு கீழேயும் வராது. ஏன்னா விச் இஸ் நாட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட், டேக்ஸ் பே பண்றது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த காஸ்ட் ஷீட்டுங்கிறது வந்து ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறதுக்கான செலவுகள் என்ன அப்படிங்கிறது தான். அதை தாண்டி வர டேக்ஸ் எல்லாம் இந்த செலவுகளுக்கு கீழே வராது. ஓகே, ஸோ அதனால அதை நம்ம அப்படியே இக்னோர் பண்ணிடுவோம். கேஷ் டிஸ்கவுண்ட்டும் அதே தான். ஓகே, விச் இஸ் டிசைடட் பை தி மேனேஜ்மெண்ட். டிஸ்கவுண்ட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஸோ அதனால அது இங்க வராது. ஓகே, ஸோ அதனால அதை இக்னோர் பண்ணிட்டோம். ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் ஐ forgot to change the problem number also. ஓகே, ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வித் தி பெல் பட்டன். ஐ மீன் கிளிக்கிங் ஆன் த பெல் பட்டன் ஸோ தட் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் உடனே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. I'll try my level best to clear as early as possible. Thank you once again.